காதல் விவகாரத்தில் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியான நிலையில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பாபு, கூடுதல் விவரங்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியை சேர்ந்த 14 வயது மாணவி. அந்த மாணவி அதே ஊரில் உள்ள அரசு பள்ளியில் பயின்று வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய சுபாஷ் என்ற வாலிபர் அதே பகுதியில் இருந்த நிலையில் இருவரும் காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வழக்கு பதிவு செய்து அந்த வாலிபரை போக்சோ வழக்கில் கைது செய்திருந்தனர். இந்நிலையில் அந்த வாலிபர் கடந்த 1 வாரத்திற்கு முன்னால் ஜாமீனில் வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த பெண்ணை மீண்டும் காதலிக்க வற்புறுத்தியதாகவும் மன உளைச்சல் ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண் நேற்று இரவு பள்ளி மாணவி நேற்று வீட்டில் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து ஏத்தாப்பூர் போலீசார் உடலை கைப்பற்றி பெத்தநாயக்கன்பாளையம் அரசு மருத்துவமனையில் கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவமனையில் மாணவியின் உறவினர்கள் பெற்றோர்கள் தங்கள் மகள் இறப்பிற்கு நியாயம் வேண்டும் என நேற்று திடீரென மருத்துவமனை வளாகம் முன்பு அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இந்த விவகாரத்தில் பெற்றோர் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இன்று அந்த வாலிபரின் தந்தையான காத்தவராயன் மற்றும் வாலிபர் சுபாஷ் மற்றும் இந்த மன உளைச்சல் ஏற்படுத்தியதாக சுபாஷ் அவரது தங்கை உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் தந்தை காத்தவராயன் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த வாலிபரான சுபாஷ் மற்றும் அவரது தங்கை தலைமறைவாக உள்ளனர். 2 பேரும் தற்போது போலீசார் தீவிர தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.